இந்த கதையை ஃபுல்லா பார்த்துட்டு உங்களோட குணம் அந்த ராமு மாதிரி இருக்க போதா இல்ல சோமு மாதிரி இருக்க போதான்னு சொல்லுங்க பார்க்கலாம். வெல்கம் டு சின்ன சேவிங்ஸ் பெரிய மாற்றம்ல இன்னைக்கு ஸ்டோரி நம்பர் 1. 1964 ஒரு கிராமத்துல ராமு சோமுன்னு ரெண்டு அண்ணன் தம்பிங்க வாழ்ந்து வந்தாங்க. அவங்க அப்பாவோட கடைசி காலத்துல தான் சேர்த்து வச்ச கொஞ்சம் நெஞ்சு சொத்தை வைத்து ஆளுக்கு 1,00,000 பணத்தை கொடுத்து இதுக்கப்புறம் உங்க லைஃப நீங்க தான் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு இறந்து போறாரு. ராமுவுக்கு நண்பர்கள் ஜாஸ்தி. அவங்க அப்பா கொடுத்த பணத்தை தான் நண்பர்களோட சேர்ந்து வெளியூர் பயணம் அது இதுன்னு சுத்தி என்ஜாய் பண்ணி வெறும் ஒரு வருஷத்துல அவங்க அப்பா கொடுத்த பணத்தை மொத்தமா காலி பண்ணிட்டு ஒரு சாதாரண தினக்கூலி வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாரு. ஆனா சோமு கொஞ்சம் சாமர்த்தியமா யோசிச்சு அந்த காலத்துல கோல்டோட விலை 10 கிராம் 63 ரூபா. அப்ப 63,000 கொடுத்து 10 கிலோ தங்கத்தை வாங்கி சேர்த்து வைக்கிறாரு. மிச்ச காசை இவரோட செலவுக்கு எடுத்துக்கிறாரு. இப்போ அண்ணன் தம்பிங்க ரெண்டு பேரும் வெவ்வேறு வழியில போறாங்க. பல வருடங்கள் கழிச்சு இன்னைக்கு ராமுவோட ஃபேமிலி ஒரு லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலியில சில கடன் பிரச்சனையோட ஒரு வாடகை வீட்டுல வாழ்ந்து வராங்க. ஆனா சோமு என்னதான் பணத்தை செலவு பண்ணிருந்தாலும் கொஞ்சம் தங்கத்துல சேர்த்தும் வச்சிருந்தாரு. அன்னைக்கு 63,000 கொடுத்து வாங்கின தங்கத்தோட மதிப்பு இன்னைக்கு 7,50 கோடி ரூபா. இன்னைக்கு சோமுவோட ஃபேமிலி ரொம்ப நிம்மதியா வாழ்ந்து வராங்க. செலவு பண்றது தப்பே இல்லைங்க, சேர்த்து வைக்காம செலவு பண்றதுதான் தப்பு. இந்த ஸ்டோரியை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க.